சிஸ்டர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா 2024 என்னோட சேமிப்பு. போன வருஷம் வந்து நான் எவ்வளோ ஜுவல் வாங்கினேன், அதுக்கு முந்தின வருஷம் எவ்வளோ ஜுவல் வாங்கினேன், இந்த மாதிரி நான் வந்து உங்களுக்கு வந்து நிறைய ஜுவல்லரி பர்ச்சேஸ் வீடியோ போடுறேன். இதற்கு நடுவில் நான் சேவிங்ஸ் எப்படி பண்ணுறேன், என்ன மாதிரி பிளான்லாம் பண்ணுறேன்ற வீடியோவும் போடுறேன். பட் வந்து கோல்டு வாங்குற பர்ச்சேஸ் பண்ணுறதை பார்க்குறவங்க நிறைய வியூவர்ஸ் வந்து நான் சேவிங்ஸ் பண்ணுறத பற்றி சொல்கிறதுல வந்து நிறைய பேர் வந்து பார்க்குறதில்ல. உங்களுக்கு அந்த மாதிரி வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அதையும் நீங்கள் பாருங்கள். அதை பார்க்கும்போது உங்களுக்கும் பாயிண்ட்ஸ் தெரியும். ஒரு சில இது வந்து புதுசாக இருக்கலாம் இல்லையா, அதனால் நீங்கள் வந்து அந்த வீடியோவும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் வந்து என்னோட இந்த வருஷத்துக்கு ஃபஸ்ட்டு நான் வந்து பிளான் பண்ணிட்டேன் நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப முக்கியமானது வந்து நான் நகை லோனை கன்சிஸ்டண்ட்டாக அடைக்கிறேன். வந்து எல்லாரும் மற்றவங்க வாங்குற மாதிரி நானும் பழைய நகையை ப்ளச் பண்ணி அதில் புதுசு வாங்கினாலும் நம்ம அதை வந்து எந்த அளவுக்கு எப்படி கட்டுறோன்றதுல தான் இருக்குது. அப்போ ஒன்ஸ் நம்ம ஒரு பிளானை புதுசாக எடுத்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதுவே ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நாளைக்கு அதே மாதிரி மெத்தடை யூஸ் பண்ணி ஒரு ஜுவல் வாங்கணும்னு நினச்சா நம்மளுக்கே வந்து நம்ம மேலே ஒரு கான்ஃபிடென்ட் இருக்காது, நம்பிக்கையே இருக்காது. ஐயோ இந்த இதில் நம்மளால் செய்ய முடியுமா அப்படின்னு வந்துடும். அதனால நம்ம எந்த ஒரு இதை எடுத்து பண்ணாலும் நம்ம அதில் கன்சிஸ்டண்ட்டாக அதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணோன்னா மட்டும்தான் நம்ம அடுத்தடுத்து அதில் வந்து சக்சீட் ஆக முடியும். ஸோ இது பொதுவான ஒரு கருத்து தான். அந்த கருத்தை தான் நான் எப்பயுமே ஃபாலோ பண்ணுவேன். முக்கியமாக வந்து நான் ஏன் அதை ஃபஸ்ட்டே எழுதுறேன்னா, எப்பயுமே நம்ம செலவுகளை கடனெல்லாம் அடைச்சதுக்கப்புறம் தான் சேவிங்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுன்றது என்னோட கருத்து. ஸோ அதனால நான் ஃபஸ்ட்டு லோனுக்கு ஒரு மந்த்லி ஒதுக்கிட்டுருக்கேன். இப்போ வந்து நான் இது வரைக்கும் நான் எவ்வளோ கட்டியிருப்பேன் அப்படின்னா, நான் வாங்கினது வந்து பார்த்திங்கன்னா ஸோ எவ்வளோ வந்து நான் வாங்கினேன் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியும். 2,75,000க்கு வாங்கினேன். 2,75,000ன்றது நான் வாங்கின பேங்க்லேருந்து வாங்கின நகைக்கான லோன் அமௌண்ட்டு. நான் இது வரைக்கும் அடைச்சது போக இப்போ எனக்கு இன்னும் கட்ட வேண்டியது வந்து பார்த்திங்கன்னா 1,60,000. ஒரு 4 மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு இன்ட்ரெஸ்ட் வேறு போட்டாங்க, அதையும் நான் அடைச்சிட்டேன். அது இல்லாமல் அது 4,000 ரூபாய் போட்டாங்க. ஸோ அது இல்லாமல் வந்து 1,60,000 நான் இன்னும் கட்ட வேண்டியது இருக்குது. ஆல்மோஸ்ட் நான் வந்து ஒரு 1 லட்சத்துக்கிட்ட நான் வந்து அடைச்சிருக்கேன் கிட்டத்தட்ட. அதனால் வந்து நான் இன்னும் வந்து இந்த அமௌண்ட்டை வந்து நான் அடைக்கணும். இது நான் அடைச்சிடுவேன். என்னுடைய வந்து நோக்கமே வந்து ஃபஸ்ட்டு இது தான். இந்த 1,60,000 நான் ஃபஸ்ட்டு அதை அடைக்கணும். அப்போ மந்த்லி நான் எவ்வளோ கட்டணும் எல்லாத்தையும் நான் அதை பிரித்து எந்த மந்தில் என்னால் அதிகமாக கட்ட முடியும், எந்த மந்தில் என்னால் கட்ட முடியாது, அது முக்கியமாக அதை நோட் பண்ணணும். நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக தெரியும், ஃபெஸ்டிவல் டைமு, பர்த்டே டைமு, அந்த டைம்லலாம் செலவு அதிகமாக வரும். அதனால் அந்த மந்தில் நம்மளால் கண்டிப்பாக கம்மியாக தான் கட்ட முடியும். அப்போ மீதி இருக்க மாதத்தில் எந்தெந்த மாதத்தில் நம்மளால் அதிகமாக கட்ட முடியும்னு அதெல்லாம் பார்த்து பிரித்து அதுக்கு தகுந்த மாதிரி நான் கட்டுவேன். அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்த வருஷம் நான் சிட்டு போட்டிருக்கேன், எல்லாருக்கும் ஷேர் பண்ணேன். ஸ்ரீகுமரனில் போட்டிருக்கேன், லலிதாவில் போட்டிருக்கேன், பிரின்ஸ் ஜுவல்லரியில் போட்டிருக்கேன். ஒரு சிஸ்டர் கூட கேட்டிருந்தாங்க, ஏன் அதுக்கு தனித்தனியாக போடுறீங்க, ஒரே கடையிலே போட்டால் நல்லா பெரிய நகையாக வாங்கலாம்ல அப்படின்னு. கரெக்டு தான் சிஸ்டர். நான் வந்து இந்த தடவை வந்து என்னுடைய பர்பஸ்க்காக தகுந்த மாதிரி தான் நான் போட்டிருக்கேன். பெரிய நகையாக எடுக்கணும்னு இந்த தடவை எனக்கு இது இல்லை. எனக்குன்னா காப்பு மாதிரி வருது இல்லை, பேங்கிளில் சிங்கிள் இது அதெல்லாம் வாங்கணும்னு ஒரு ஐடியா இருக்குது, ஒரு ஆசையும் இருக்குது. ஸோ அதனால தான் நான் அந்த மாதிரி தனித்தனியாக நான் பிரித்து போட்டிருக்கேன். அதில் வந்து என்னென்னா, இப்போ லலிதாவில் 100% வேஸ்டேஜ்னால அது வந்து எந்த மாதிரி ஒரு டிசைன் எடுத்தாலும் அதில் பிரச்சனை இல்லை. அதனால தான் நான் லலிதாவில் போட்டிருக்கேன். இப்போ ஸ்ரீகுமரனில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அந்த ஆப்ஷன்லேயும் நான் போனஸ் பாயிண்ட்டு வந்து அந்த ஸ்கீம் போகலை. சொன்ன மாதிரி நான் வந்து 18% வேஸ்டேஜ் உள்ள இதுக்கு தான் நான் போட்டிருக்கேன். ஸோ இதுக்கு வந்து நான் கிஃப்ட்டும் வாங்கிட்டேன். அது இல்லாமல் எனக்கு அந்த அங்கே வந்து சில டிசைன்ஸ் வந்து ரொம்ப நல்லா யூனிக்காக இருக்கும், ராசியான கடையும் கூட, அதனால் போட்டிருக்கேன். இன்னொன்று வந்து அந்த நான் இப்போ என்னோடய சப்ஸ்கிரைபருக்கு நான் ஒரு கடையை பற்றி சொல்கிறேன்னா, அங்கே நான் வந்து போட்டு நான் நம்பிக்கைக்குரியவங்களா நான் வந்து இருக்கிற மாதிரி தெரியணும். நான் வந்து வெறும் அட்வர்டைஸ்மெண்ட்காக சொல்கிற மாதிரி ஆகிடக்கூடாது. ஏதோ வந்து யூடியூப்பில் வந்து 10 பேரோட 11 பேராக நான் ஒரு கடைக்கு விளம்பரம் சொல்கிற மாதிரி இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் நான் அங்கே சிட்டு போட்டு அங்கே என்னெல்லாம் கேட்டு அதை நான் வந்து தெரிஞ்சுக்கிட்ட பிறகு தான் நான் அங்கே வந்து பிரின்ஸ் ஜுவல்லரியில் வந்து
வந்து ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ ஆல்ரெடி 2 அமௌண்ட் நான் இன்வெஸ்ட் பண்ணதுனால என்கிட்ட இருக்கிற மீதி இருக்கிறதுல எவ்வளோ என்னால் முடியும்னு நான் நினச்ச முடியும் நம்பிக்கை இருக்குது. அதில் வச்சு தான் நான் இப்போ பிரின்ஸ் ஜுவல்லரியில் போட்டிருக்கேன். ஸோ நான் செய்யாத ஒன்றை நான் வந்து உங்களுக்கு சொல்ல முடியாது இல்லையா, அதுதான் காரணம். அதனால் வந்து பிரித்து போட்டிருக்கிறதுக்கான ரீசன் வந்து நான் சொல்லிட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போது இதெல்லாம் நான் அச்சீவ் பண்ணணும். இது மூணாவது வந்து விட்டுருங்க. இது வந்து நான் ஏன் எழுதியிருக்கேன்னா, இதை நான் செஞ்சே ஆகணும். நான் எந்த ஒரு விஷயத்தையும் எழுதுனா மட்டும்தான் அது வந்து செயலாக மாறுது எனக்கு. அதனால இங்கே எழுதியிருக்கேன். என்னோடய ஃபோன் டிஸ்பிளே 2-3 மாதமாக வந்து உடஞ்சிருக்கு. ஸோ அதனால அது நான் போட்டிருக்கேன், பெண்டிங்கில் இருக்குது. அதனால் மூணாவதாக வந்து அதை செயல்படுத்தணுன்றதுக்காக நான் அதை எழுதி வச்சுருக்கேன். இன்னொன்று கூட ஒன்று செயல்படுத்தணும். அது நான் ஆரம்பிக்க போகிறேன்னா நான் சொல்கிறேன் உங்ககிட்ட. ஓகே, இப்போ இது இல்லாமல் வந்து எனக்கு இன்னும் மேஜராக வருஷம் இருக்கிற இது வந்து முக்கியமாக சுகன்யா சம்ருதி யோஜனா, எல்ஐசி, ஸ்கூல் ஃபீஸ், இந்த 3த்துக்கும் இப்போ ஸ்கூல் ஃபீஸ்க்கு நான் எப்பவுமே ஆர்டி போடுவேன். இன்னும் ஸ்டார்ட் பண்ணல, இனிமேல் ஸ்டார்ட் பண்ணணும். எல்ஐசி சுகன்யா சம்ருதிதா வந்து எங்கள் ஹஸ்பண்டோட போனஸையும் அரியர்ஸையும் நம்பி நான் இருக்கேன். ஸோ அதுக்கு அடிப்படையில் தான் அதை வச்சு தான் நம்ம வந்து போட முடியும். எவ்வளோ கட்டுறோன்றது சுகன்யா சம்ருதி யோஜனா வந்து எப்பவுமே நாங்கள் வந்து இவ்வளோ தான் கட்டுறோன்னு இல்லைங்க. நாங்கள் எப்பவுமே என்ன இருக்கோ எங்களால் முடியுதோ 20,000 கட்டியிருக்கோம், 10,000 கட்டியிருக்கோம், 30,000 கட்டியிருக்கோம். எங்களுக்கு என்ன வருதோ அதை வச்சு தான் நாங்கள் கட்டுவோம். ஸோ அதனால் இது பண்ணல. எல்ஐசிக்கு ஃபிக்ஸட் அமௌண்ட் அது கட்டி தான் ஆகணும். ஸோ அது கட்டணும். அப்புறம் ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, இப்போது இது 3 பண்ணணுன்னா நான் மாத பட்ஜெட் வந்து ஃபஸ்ட்டு நான் செட் பண்ணிக்கணும். அதை வந்து செட் பண்ணால் மட்டும்தான் அதுலலாம் என்னெல்லாம் மிச்சம் பண்ண முடியுமோ அதை வச்சு தான் என்னால் இந்த 3வது கோல்டு சிட்டு இருக்குங்க இல்லையா, அது 2,000 ரூபாய் அமௌண்ட்டுக்குரியது. அதை வந்து நான் இன்னும் கொஞ்சம் ஒரு பயம் இல்லாமல் கட்டலாம். மாத பட்ஜெட்டில் என்னால் என்ன பண்ண முடியும்னா, நான் இது வரைக்கும் வந்து சீசனல் வெஜிடபிள், ஃப்ரூட்ஸ் இது மாதிரிலாம் வச்சு நான் பண்ணியிருக்கேன். அதில் எவ்வளோ மிச்சம் பண்ணியிருக்கேன், இதை பற்றிலாம் நான் வீடியோ போட்டிருக்கேன். இந்த தடவை நான் புதுசாக என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, மீல் பிளான் பண்ண போகிறேன். முக்கியமாக இந்த மீல் பிளான் பண்ணுறதுனால எனக்கு கரண்ட்டு செலவும் கேஸ் செலவும் ரொம்பவே குறையும். அதனால் வந்து ஒவ்வொரு வாரத்துக்கும் முன்னாடியும் வந்து ஒரு ஞாயிற்றுக்கிழமை போல் இந்த வாரத்துக்கு என்ன சமைக்கலாம் அப்படின்றத வந்து நான் டிசைட் பண்ணிவிட்டு செய்யலான் இருக்கேன். அதே மாதிரி தான் நான் ஏற்கனவே சொன்ன வீடியோவில் சொன்ன மாதிரி சீசனல் காய்கறி பழங்கள் வந்து வாங்குறது அந்த மாதிரி பண்ணலாம். அடுத்து வந்து கூகுள் பே வந்து கண்டிப்பாக தவிர்க்கவே முடியாது. நான் வந்து ஒரு முன்னாடி சொல்லியிருந்திருப்பேன், கூகுள் பே வந்து யூஸ் பண்ணுறதுனால தான் நிறைய எனக்கு செலவாகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை எவ்வளவோ நிறைய குறைச்சிட்டேன். எனக்கே வந்து ஆச்சரியமாக இருக்குது. 2021, 22 பண்ணதை விட 2023 நான் ரொம்பவே ஆல்மோஸ்ட் கம்மி பண்ணிட்டேன். இந்த வருஷமும் அதில் இன்னும் கொஞ்சம் குட்டி குட்டி சில்லறை செலவு பண்ணுறேன். எனக்கு வந்து இந்த காஃபி, டீ இதெல்லாம் வந்து கொஞ்சம் அடிக்ஷன் மாதிரி தான். அப்பப்போ எங்கேயாவது போனேன்னா எனக்கு வந்து சாப்பாடு சாப்பிட்றனோ இல்லையோ அதை குடித்தாலே நான் வந்துட்டு எனக்கு கொஞ்சம் எனர்ஜி கிடைச்ச மாதிரி ஆகிடும். ஸோ அதில் வந்து நான் வந்து யோசிக்கவே மாட்டேன். இந்த டீ கடை, அந்த டீ கடை. நான்லாம் ஊரில் இருக்கிறதுனால ஊர்லலாம் வந்து எந்த டீ கடையிலையும் வந்து தனியாக போய் பொண்ணுங்கள்லாம் வந்து டீ குடிக்கிறவங்கலாம் வந்து யோசிப்பாங்க. நான் அதெல்லாம் என்றைக்குமே யோசித்ததே கிடையாது. யார் நம்ம வாய் நம்ம வயிறு நம்ம காசு. அதனால நான் வந்து அந்த டீ கடை ஃபுல்லாக சிகரெட்லாம் பிடிச்சிட்டு ஜென்ட்ஸ்லாம் நின்னா கூட நான் அதை பற்றி யோசிக்க மாட்டேன். எனக்கு டீ குடிக்கணும்னு தோணுச்சுன்னா ஏதாவது ஒரு டீ கடையில் போய் வாங்கி டீ குடிச்சிட்டு தான் வருவேன். அது இந்த ஊருக்கு வந்தது ரொம்பவே எனக்கு சுலபமாயிடுச்சு. ஏன்னா இங்கே வந்து டீ குடிக்கிறது எல்லாம், காஃபிக்கு டீ கடையெல்லாம் எல்லாருமே நிறைய பேர் இருக்காங்க, காமனாக ஆயிடுச்சு இங்கெல்லாம் வந்து. ஸோ அங்கே வந்து அது இல்லாதனால அந்த டைம் அங்கேயும் நான் கூகுள் பேலாம் யூஸ் பண்ணாதனால சில்லறையை வச்சு இது பண்ணுவேன். பட் இங்கே கூகுள் பே இருக்கிறதுனால நிறைய டீ குடிக்க ஆரம்பிச்சுட்டு நிறைய காஃபி, அதுதான் சில்லறை செலவான்னு இங்கே எழுதியிருக்கேன். மற்றபடி அனாவசிய செலவெல்லாம் நான் செய்ய மாட்டேன். மற்றபடி என் குழந்தை ஏதாவது வந்து கேட்டால் இளநீர், ஜூஸ் அந்த மாதிரி என்னைக்காவது ரொம்ப இதாக கேட்டால் நான் வாங்கி கொடுப்பேனே தவிர நான் கூகுள் பே வந்து அனாவசியமாக யூஸ் பண்ணது கிடையாது. அதை நான் இங்கே தெரியப்படுத்திக்கிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா, 3வது நான் அடுத்து செலவில் மிச்சம் பண்ணுறது. அதாவது செலவே செய்யக்கூடாது, ஆனால் அப்படி தவிர்க்க முடியாமல் சில நேரத்தில் செலவு செய்கிறோம் இல்லையா, அதில் என்ன மிச்சம் பண்ணலாம் அப்படின்ட்டு நான் போய் எப்போயாவது சாப்பிட்றோம் இல்லையா, அதை வந்து வாரத்துக்கு ஒரு தடவைலாம் பண்ண மாட்டோம், மாதத்துக்கு 2 தடவை 3 தடவை தான். அதையுமே குறைச்சிக்கலாம் அந்த செலவு. அப்புறம் இந்த ஸ்நாக்ஸ் பார்த்திங்கன்னா, மிச்சம் பண்ணி சேமித்ததில் இன்வெஸ்ட் பண்ணுவது. நான் வந்து இந்த வருஷம் புதுசாக ஒன்று ஆரம்பிச்சிருக்கேன். அதுவும் வந்து சொல்லாமல் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இது வந்து நிறைய பேர் வந்து இது வந்து என்னால் செஞ்சுட்டேன் நஷ்டமாயிடுச்சு அப்படின்னு யாரும் சொல்லிடுவாங்களோன்னு இவ்வளோ நாள் நான் சொல்லாமல் இருந்தேன் செய்ய போகிறேன்னு.
சரி ஓகே, நான் என்ன செய்ய போகிறேன், இது என்னோட சேமிப்பு தானே, அதனால தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நான் வந்து இது வரைக்கும் நான் வந்து அகெயின்ஸ்ட்டு தான் நான் சொல்லுவேன். நான் வந்து எப்பவுமே கோல்டு காயின் வந்து நான் வாங்குங்கன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா ஒரு நகை கோல்டு காயினை வாங்கி அதை வந்து கொடுத்து நகையாக வாங்கும்போது 2 ஜிஎஸ்டி அதெல்லாம் நான் சொல்லுவேன். இதில் ஒரு வேஸ்டேஜ் கண்டிப்பாக 1% 2% போடுவாங்க. அது இல்லாமல் நம்ம ஒரு நகை எடுக்கும்போது ஒரு வேஸ்டேஜ் ஜிஎஸ்டி அந்த ஒரு ரீசனுக்காக நான் வந்து வாங்க மாட்டேன். பட் நான் இனிமே வந்து கோல்டு காயின் வாங்கலான் இருக்கேன். ஆனால் அது வந்து நான் நகையாக வாங்க போகிறது கிடையாது. அதை வந்து ஃப்யூச்சரில் வந்து பணமாக மாற்றுறதுக்கு நகை விலை ஏறிட்டே போகும்போது அதை ஒரு வருஷம் கழித்து நம்ம கொடுத்தோன்னா நமக்கு ஒரு லாபகரமாக இருக்கும். அந்த அடிப்படையில் வாங்கலான் இருக்கேன். அடுத்தது வந்து மியூச்சுவல் ஃபண்ட், அதை தான் சொன்னேன். உங்ககிட்ட ஷேர் பண்ண வேணான்னு கிடையாது. இதை பார்த்துட்டு நான் சொன்னேனே நீங்கள் வந்து கண்மூடித்தனமாக இறங்கக்கூடாது இல்லையா, அதுக்காக. இதில் ரிஸ்க் அதிகம். சும்மா நான் வந்து ஒரு வாரத்தில் 100 ரூபாய் அந்த மாதிரி போடுறேன். நான் பெரிய அமௌண்ட்லாம் போடலைங்க, வெறும் ஒரு 100 ரூபாய் போடுறேன். ஒரு வாரத்துக்கு 100 ரூபாய்னா மாதத்துக்கு 500 ரூபாய். அதை போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒன்று ஆரம்பிச்சிருக்கேன். இதில் உண்மையிலே எனக்கு வந்து நல்ல அமௌண்ட் வந்து கிடச்சிச்சு, நல்ல இதாக இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். அது எப்படி பண்ணணும்னு நான் சொல்கிறேன். இந்த வருஷத்துக்கு அப்போ இதெல்லாம் வந்து நான் வந்து செலவாக பார்க்கல, இதெல்லாமே சேவிங்ஸ் தான். என்னுடைய குழந்தைக்கும் எங்களுடைய எதிர்காலத்துக்குமான சேமிப்பாக தான் நான் பார்க்குறேன். ஸோ இதுக்கும் நான் என்னெல்லாம் ஸ்டெப் எடுக்கணுமோ அதை நான் வந்து வர வீடியோக்கள்லாம் அப்லோட் பண்ணுறேன், அப்டேட் பண்ணுறேன். நீங்கள் என்னை தொடர்ந்து பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய சேவிங்ஸ் டிப்ஸ் நான் கொடுக்குறேன். இது என்னோடய சேமிப்புக்கான வீடியோனால நான் இதில் ரொம்பலாம் டிப்ஸ் கொடுக்கல, சும்மா பேசிக்காக சொல்லியிருக்கேன். உங்களுக்கு டிப்ஸ் வேணும்னாலும் நான் சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சிஸ்டர்ஸ் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் என்ன. தேங்க்யூ, பாய்.